இங்கே வந்திருக்கும் நமது வன்னி உறவுகளுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே பல பேர் நண்பர்கள் கேட்பாங்க, விக்கிபீடியாவில் நம்மளை பற்றி தவறாக எழுதிட்டாங்க அப்படின்னு சொல்லி. விக்கிபீடியாவில் யார் வேணால் எதை பற்றி வேணால் எழுதலாம். நம்மளுடைய வரலாற்றை எழுதுகிற நம்மளுடைய படைப்பாளிகள் புத்தகத்தை எத்தனை பேர் வாங்கியிருக்குமோ அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கணும். நம்ம அதை வாங்க மாட்டேங்கிறோம். 150 ரூபா புத்தகத்தை வாங்க மாட்டேங்கிறோம். விக்கிபீடியாவில் எழுதுனதை பற்றி பேசுகிறோம். ஆனால் நம்ம எல்லாருமே புது படம் ரிலீஸ் ஆச்சுன்னா 1000 ரூபாய் போட்டு ஒரு டிக்கெட் 5 பேர் 10 பேர் 10,000 ரூபாய் செலவு பண்ணுறோம். ஆனால் நம்ம படைப்பாளிகளுக்காகவோ எழுத்தாளர்களோட புத்தகத்தையோ நம்ம ஏதாவது வாங்குறோமா, அதை பற்றி ஏதாவது யோசிக்கிறோமா, அதை பற்றி நம்ம யோசனை பண்ணணும். அதாவது மக்கள் கவிஞர் பழமலை ஐயா சொன்னது தான், உன் வரலாறை நீ எழுது, இல்லைனா வேற ஒருத்தர் தவறாக எழுதிடுவாருன்னு. அதுக்காகத்தான் நம்ம படைப்பாளி இயக்கத்துக்கு உறுதுணையாக நம்ம எல்லாரும் நிற்கணும் அப்படிங்கிறத உங்கள் எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறோம். இன்றைக்கி இங்கே 100 பேர் கூடியிருக்கோம். நாளைக்கு அது 1000 10,000 மாறுங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு உங்கள் எல்லாரோட ஒத்துழைப்பு எனக்கு வேணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் கைகோர்த்து இதை மிக உயர்ந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும். மக்களுக்கும் நம்ம சமுதாயத்துக்கும் நம்ம சமுதாயம் சார்ந்து இருக்கிற கட்சிக்கும் நம்ம உறுதுணையாக இருக்கணும். ஏன்னா நமக்கு அவங்கள விட்டால் வேறு நாதி கிடையாது. ஆண்டுகிட்டு இருந்த நம்ம இன்னைக்கு அடிமை நிலைமைக்கு போயிட்டோம். மக்கள் கவிஞர் பழமலை ஐயா ஏற்படுத்த கைகளுக்கு எழுதுகோள் பிடிக்க கற்றுக் கொடுத்தவர். அதை எப்படி எழுத வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர். மக்கள் வாழ்க்கையை எழுதியவர் பல நூறு, ஆனால் மக்கள் வாழ்வை மக்கள் மொழியில் எழுத சொன்னவர் பழமலை ஐயா, எழுதி காட்டியவர் பழமலை ஐயா. ஐயா அவர்கள் புகழ் வாழ்க. நன்றி. நன்றி சுரேந்தர் அவர்களே. இறுதி நிகழ்வாக ஐயா அவர்களின் ஏற்புரை இருக்கிறது. அதற்கு முன்பாக குழந்தைக்கு பெயர் சூட்டலும், அடுத்து ஒரு நூல் வெளியீடும் ஒரு சிறு இடைவேளை. இப்பொழுது முதலில் அமல்ராஜ் அவர்களின் குழந்தைக்கு ஐயா அவர்கள் திருக்கரங்களால் பெயர் வைப்பார்.